ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு கருத்தூசி மாதிரி தான் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் பூமர்த்தனமாக இருக்கலாம், இருந்தாலும் வந்துட்டு இதுதான் ஃபேக்ட். இந்தியா ஆகட்டும் இல்ல உலகம் ஆகட்டும் எல்லா பக்கமே வந்துட்டு இந்த உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வந்துட்டு மென்டல் மைண்ட் உழைக்கிறது அதிகமா இருக்கு, ஆனா வந்துட்டு உடம்பு உழைக்கிறது வந்து ரொம்ப வந்து கம்மியாயிட்டே வருது இல்லையா. சோ அதனால ரீசெண்டா நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. சோ அப்படி போயிட்டு இருந்த ஒரு ஸ்டடிஸ்ல வெளிவந்த ஒரு தகவல் எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஓ மை காட்ன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை நம்ம வந்து ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பதிவு. முக்கியமா இது எதை பத்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நானும் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன், அதாவது இந்த லிவர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கெட்டு போகணும், அதை வந்து ஃபால்ட் ஆகணும் அப்படின்னா சரக்கு போட்டா மட்டும் தான் வந்து ஃபால்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு சரக்கு போடலனாலுமே வந்து லிவர் வந்துட்டு நாசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்படி ஹவு திஸ் ஹேப்பனிங்ன்றத பத்தி பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சோமா. ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியால இந்த உடல் உழைப்புலாம் வந்துட்டு கம்மியா இருக்கிற செக்டார்ல எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா அந்த ஐடி செக்டார் சொல்லலாம் இல்லைங்களா. சோ அந்த ஐடி செக்டார்ல கிட்டத்தட்ட 84% பேருக்கு லிவர்ல பாதிப்பு இருக்கிறதா வந்துட்டு சொல்லப்படுது. 84% ரொம்பவே அதிகமான பெர்சன்டேஜ். இந்த ஐடி செக்டர்லாம் தவிர்த்துட்டு ஓவராலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3ல் ஒருத்தருக்கு இந்தியாவில மட்டுமே லிவர்ல பாதிப்புகள் வந்துட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு 3-4 பேர் இருக்கீங்கன்னா வந்துட்டு அதுல ஒருத்தர் கண்டிப்பா வந்து லிவர்ல பாதிப்பு இருக்கும். எனக்குலாம் ஒன்றும் தெரியலையடா அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி சட்டிலா இருக்கலாம். ஃபியூச்சர்ல அது வந்துட்டு இன்னும் பயங்கரமா டெவலப் ஆகி தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே, பெருசாலாம் பயமுறுத்தலாம் இல்லை. இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான். அதை நான் கடைசியில் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்றதை வந்து ஃபுல்லா பார்த்துடலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, மெயின் திங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆல்கஹால் சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப ஆல்கஹால் குடிக்கிறதுனால லிவர் ஏன் முதல்ல பாதிக்கப்படுது அப்படின்ற கேள்விக்கான விடையை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்லிடுவோமே, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிவர் அப்படின்றது என்ன ஒர்க் பண்ணுது? பிளட்டை வந்துட்டு அந்த என்னது தூய்மை பண்ணுறதா அது சொல்லலாம். அதே மாதிரி எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது. டைஜஷனுக்கு லிவர் வந்து ரொம்பவே வந்து பெரிய வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு மெயினா காமனா பாத்தீங்கன்னா இதுதான் லிவர் வந்துட்டு மெயினா பண்ணுது. சரி, ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து சரக்கு அடிக்கிறாரு, அதனால இது எப்படா வந்து கெட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆல்கஹால்ல இருக்கிற சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா லிவரை வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணாம வந்து பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணாம விட்டுருது. அதே மாதிரி டைஜஷனுக்கு வந்து லிவர் சில என்சைம்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு செக்ரீட் பண்ண முடியாத மாதிரி வந்துட்டு பண்ணிடுது. இதனால லிவரே டேமேஜ் ஆகுது. அந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்னதா வந்துட்டு அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. ஸோ ஆஸ் வி நோ, செல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சுன்னா அந்த ஆர்கனே வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு மண்டையை போட்டுரும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா வந்துட்டு சரக்கு அடிக்கிறவங்களை வந்துட்டு இது 2 வகையா சொல்றாங்க. கொஞ்சம் சரக்கு ரொம்ப அடிக்கிற நபரா இருந்தீங்கன்னா, உங்களால விடவே முடியல, கொஞ்சமாச்சும் டெய்லி அடிச்சே ஆகவும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் பகல்லையாவது அடிங்கன்னு சொல்றாங்க. அது காரணம் வந்து நைட் டைம்ல தான் வந்துட்டு அந்த லிவர் டைஜஷன் என்சைம்ஸ் மற்ற என்சைம்ஸ் நல்லா சுரக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம மறுபடியும் சரக்கு அடிக்கும் போது அது போயிட்டு லிவரை மொத்தமா போட்டு தள்ளிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் சரக்கு அடிக்கிற நபரா இருந்தீங்கன்னா மதியான டைமா கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிரேக் மூலம் அடிச்சுட்டு வந்து மேபி விட்டுறது மேபி அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் குறைக்குமா இருக்கும். அப்படின்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். சரி, ஓகே. சரி, சரக்கு விட்டுருவோமே. பொதுவா எப்படா வந்து நம்ம வந்து லிவர் வந்து பாதிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, கொழுப்பு. இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் டே எரால வந்துட்டு பெருசா யாரும் வந்துட்டு, அது குழந்தைங்க மட்டும் கூட நான் சொல்றேன், கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது கிடையாது. இந்த உடல் உழைப்புன்றது வந்து பெருசா கிடையவே கிடையாது. எல்லாமே வந்துட்டு போனு அது உட்காந்துடுறோம் இல்லைங்களா. ஸோ இதனாலேயே உடம்புல கொழுப்புன்றது வந்து அதிகமாக சேர ஆரம்பிக்குது. தொப்பைன்றது ஈஸியா வந்துட்டு போட ஆரம்பிச்சிருது. தொப்பை போட்ட என்னடான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு உள்ள இந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்துட்டு லிவர் மேல படிய ஆரம்பிக்கும் போது இந்த ஆல்கஹால் ஒரு வேலையை பண்ணிச்சு பாத்தீங்களா, லிவர் வந்து ப்ராப்பரா வேலை செய்யாம விட்டுச்சுல, அதே வேலையை இந்த கொழுப்புகள்லாம் போய் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நான் அந்த பர்சன்டேஜ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, 3ல் ஒருத்தன்லாம் சொன்னேன்ல. ஸோ அதுக்கான காரணம் இதுதான். சரி, என்னடா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச சொல்யூஷன் தான். எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, டயட்டை கீப் அப் பண்ணுங்கன்னா சொல்லலாம். இதுல எனக்கு அபிஷா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு வந்துட்டு ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஜென்ரலாவே எந்த பார்ட்டா இருந்தாலுமே வந்துட்டு செல்ஸ் ஒருவேளை டேமேஜ் ஆச்சுன்னா அதுவே தன்னைத்தானே வந்துட்டு புதுப்பிச்சுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப வாய்ப்பெல்லாம் இல்லை, அதே தானே வந்துட்டு பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரிதான் லிவருமே. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்க லிவர் ஸ்லைட்டா டேமேஜ் ஆகியிருந்தாலுமே வந்துட்டு பரவாயில்ல,
கொஞ்சம் நீங்க அதை டேமேஜ் பண்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாளடைவுல அதுவே கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே வந்துட்டு ரீஜெனரேட் ஆயிக்கும். ஒருவேளை நீங்க அதுக்கு வாய்ப்பே தரல, நான் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா பண்றதப்ப பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா காலப்போக்கில் வந்துட்டு அதுவும் காலாவதியாகி பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இதன் மூலமாக நான் சொல்லுவது என்னவென்றால் லிவர் ஆகட்டும் மற்ற பார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது அது ஒரு மிஷின் பார்ட்ஸ் கிடையாது. அப்படியே வந்துருச்சு என்ன இருந்தாலுமே வந்துட்டு கடவுள் கொடுத்ததோ இயற்கையாக அமைஞ்சதோ வந்துட்டு ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாம அதை பேணி காத்து பயங்கரமா வச்சிங்கன்னா நம்ம லைஃப் ஸ்பானும் வாழ்ற வாழ்க்கையும் வந்துட்டு சுகமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ன்றது வந்துட்டு என்னுடைய கருத்து. இன்ஃபேக்ட் வந்துட்டு இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதால பாதிக்கப்படுற மெயின் நம்பர் நாம தான். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு செயின் லிங்க் மாதிரி போகும். நான் ரொம்ப அனுபவத்தில் சொல்றேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பாதிக்கப்படுறதை விட நம்ம கூட இருக்கிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்படும். நம்ம பார்த்துக்கணும், அவங்க வேலைக்கிடும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பார்த்துப்போம். அது மூலமா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்களையும் பார்த்தா வச்சுப்போன்றதுதான் இந்த வீடியோட ஒரு சின்ன டேக்கேவா சொல்லலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.